சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் 14/12/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்று போற்றப்படுகின்ற சனிக்கிழமை எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து மூழ்கி ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பிரார்த்தனைகள் 18ஆம் படி பூஜைகள் இந்த மலையாள பூஜைகளிலே கலந்து கொள்வது ஒரு சிறப்பு, தனித்துவமானது. சுபகாரியங்கள் தவிர்த்து கொள்ளுவது. அவ்வாறாக இன்றைய நாளிலே இன்னொரு அற்புதமான சிறந்த ஒரு நாள் சர்வாலய தீபம். இந்த கார்த்திகை மாதத்து கார்த்திகை தீபம் வீடுகளிலே தீபம் ஏற்றுவது, விஷ்ணு ஆலயங்களிலே தீபங்கள் ஏற்றிக்கொள்வது சர்வாலய தீபம். அனைத்து ஆலயங்கள் நேற்றைய தினம் குமார ஆலய தீபம் என்று முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே, இன்று சர்வாலய தீபம். அனைத்து ஆலயங்களிலும் ஜோதி வடிவத்திலே இறைவனை காணுகின்ற வகையிலும் சொக்கப்பனை எரித்தல் என்கின்றதாகிய பாரம்பரிய முறைப்படி அந்த சொக்கப்பானை எரிப்பது போன்ற நிகழ்வுகள், மாடங்கள், கோபுரங்கள், வீட்டு வாசல்கள், வாசல் படிகள் ஆங்காங்கெல்லாம் ஜோதிமயமாக விளக்கு ஏற்றி வைப்பது, எங்கெங்கெல்லாம் தீபம் ஒளி ஏற்றப்படுகின்றதோ அங்கெல்லாம் இருள் மறைந்து விடுகிறது. எனவே இந்த ஒளிகளை ஏற்றி நாமும் நமது அஞ்ஞானத்தை மறைத்து ஞான ஒளியை பெறுகின்ற வகையிலே, இந்த அஞ்ஞானம் நீங்கி ஞானம் கிடைக்கின்ற வகையிலே மனதாலே நாம் பிரார்த்தனைகள் செய்து இந்த உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளப்பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்றார். நம்முடைய உடம்பை ஒரு கோயிலாகவும் அந்த மனத்துக்கண் இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து மனதினாலே நாங்கள் ஜோதி வடிவத்திலே இறைவனை காணுகின்ற இந்த அற்புதமான விரதம் ஐயப்பனுடைய விரதம். அந்த விரத காலமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைத்து ஆலயங்களிலும் தீபங்கள் ஏற்றி வைத்து சொக்கப்பானை எரித்து வழிபாடுகள் ஜோதி வடிவமாக காணுகின்ற இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களுமே வீட்டு வாசலிலே தீபங்கள் ஏற்றி வைத்தால் அது தனி சிறப்பு. மாடங்களிலே விளக்கு ஏற்றி வைக்கலாம், வாசல் படிகளிலே விளக்கு ஏற்றி வைக்கலாம். அவ்வாறு சிறப்புகள் தரக்கூடியதாகிய இந்த சர்வாலய தீபம், விஷ்ணுவாலய தீபம், வீடுகள் இல்லங்களில் ஏற்றப்படுகின்ற தீபத்திலே அந்த ஒளியிலே இறைவனை கண்டு இறையர் ஒளி பூர்ணமாக பெற்று அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளியை பெற்று இறையர் ஒளி பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அனைவருக்கும்
சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை திருச்சிலுவையின் யோவான் இவருடைய திருநாளை கொண்டாடுகின்றது. திரு அவையிலே காலத்திற்கு காலம் இறைவன் சில மனிதர்களை அழைத்து திரு அவையையும் துறவற சபைகளையும் கிறிஸ்தவ சமூகத்தையும் புதுப்பிக்கும் நோக்கமாக அவர்களுக்கு அருள் வழங்கி வழிநடத்தி வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட மறை வல்லுநர்களாக கணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புனிதர்கள் திருச்சிலுவை யோவான் என்பவர் 15ஆம் நூற்றாண்டிலே ஸ்பானிய நாட்டிலே பிறந்தவர். அவர் குறிப்பாக தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை அவர் டார்க் நைட் ஆஃப் த சோல் என்று சொல்லி, ஆன்மாவினுடைய கார் இருள் என்று சொல்லி ஒரு கவிதை வடிவத்திலே தன்னுடைய இறை அனுபவத்தை வடித்திருக்கின்றார். அதாவது மனித ஆன்மா இறைவனை தேடி நாடி செல்லுகின்ற வேளையில் அது பலவிதமான துன்பங்களுக்கு பராக்குகளுக்கு அவற்றினால் கவரப்பட்டு அவற்றிலே தன்னுடைய உண்மையான தேடலை இழந்து விடுகின்றது. ஆனால் இப்படிப்பட்ட இறைவனோடு ஒன்றிக்கின்ற அந்த தேடலில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள், அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தியாகங்கள், அவர்கள் தங்களுடைய இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை மேவி இந்த இறைவனோடு அவர்கள் ஒன்றித்து அதிலே பேரின்பம் காணுகின்ற அனுபவத்தை தன்னுடைய சொந்த அனுபவமாக்கி அதை ஏனையவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடம் சொல்லிக் கொடுத்த இந்த புனிதர் பல எங்களுடைய அமைப்புகளுக்கு, திரு அவைக்கு, துறவற சமூகங்களுக்கு ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். எங்களுடைய வாழ்வை இறைவனோடு நாங்கள் ஒன்றிக்க வேண்டுமென்ற பயணத்திலே, அது பொதுநிலையினர்களாக இருந்தால் என்ன, துறவியர்களாக இருந்தால் என்ன, எப்படிப்பட்ட இந்த ஒடுக்கமான பாதையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், எப்பொழுதும் நாங்கள் இறைவனையே நோக்கி பயணிக்கின்ற விடாமுயற்சியோடு துன்பங்கள் துயரங்கள் எங்களை சந்தித்தாலும், முட்டுக்கட்டைகள் தடைகள் எங்களை சந்தித்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் சவால்களாக மேற்கொண்டு எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே நாங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று இந்த புனிதர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். எனவே எங்களுடைய ஆன்ம வாழ்வு இறைவன் எங்களுக்கு அந்த அருளையும் தம்முடைய வழிநடத்துதலையும் தம்முடைய அன்பையும் எங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த இறைவனுடைய துணையை நம்பி எங்களுடைய மனித பலவீனங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று இறைவனோடு நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றித்து வாழுகின்ற அந்த நிலையான பேரின்பத்தை பெறுவதற்கு இந்த புனிதர் எங்கள் எல்லோருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்று மன்றாடி விடைபெறுகின்றேன். நன்றி.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வஅதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வஅதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துஆவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.